பேர் சர்வானிகா. நான் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம். நம்ம இந்தியா கண்டி 17 கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணிருக்கோம். சிறுசா இருந்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. எப்போ ஆரம்பிச்சீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க இந்த விளையாட்டை? ஸ்டேட், நேஷனல், ஏசியன், காமன்வெல்த், வேர்ல்டு. அப்படி அக்காவுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு அதை அப்படியே நான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நீங்க பிக்கப் பண்ணிட்டு அக்கா வீட்டுல உட்கார வச்சுட்டீங்க. அப்ப எனக்கு வயசு 6 தான். ஆனா அண்டர் 8 ஸ்டேட்ல நான் செகண்ட் வந்தேன். நம்ம இந்தியன் நேஷனல் ஆந்தம் ஒழிக்க விடணும் அப்படின்னு இந்த தடவை போய் அல்பேனியால பிளிட்ச்ல 7 out of 7, ரேபிட்ல 7 out of 7, ஸ்டாண்டர்ட்ல 9 out of 9, அங்கேயும் 5 கோல்டு ஒரு சில்வர் வின் பண்ணேன். நம்ம இந்தியன் வெரி குட். வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நன்றி. லட்சியத்தில் நோக்கி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில தமிழர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில எந்த விதத்திலும் தமிழர்கள் சளைத்தவர்கள் அல்ல. இன்று நம்மோடு இணைந்திருப்பது தன்னுடைய சதுரங்க போட்டியில் உலகத்தினுடைய தங்க மெடலை பெற்று குவைத் நாட்டிற்கு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். வாருங்கள், அவர்களை சந்திப்போம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய பேர் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சர்வானிகா. நான் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம். நான் இன்டர்நேஷனல் செஸ் சாம்பியன். நான் இது வரைக்கும் நம்ம இந்தியா கண்டி 17 கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை பார்க்கறதே குழந்தையா இல்ல பெரியவங்களாங்கன்னா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த அளவுக்கு உலகத்தையே ஆட்சி செஞ்சு இன்னைக்கு கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க. அதுவே ஒரு தமிழர்னு சொல்றதுல பெருமையா இருக்குது. எப்ப ஆரம்பிச்சீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க இந்த விளையாட்டை? டிசம்பர் 2021 ஆரம்பிச்சேன் செஸ் விளையாட. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேட், நேஷனல், ஏசியன், காமன்வெல்த், வேர்ல்டு. அப்படியே உங்க ப்ரொஃபஷனல்ல இந்த விளையாட்டு இல்லையாமல? நீங்க கொரோனால தான் ஆரம்பிச்சீங்கன்னு கேள்விப்பட்டோம். கொரோனால ஃபர்ஸ்ட் அக்கா ஸ்கூல்ல போயிருந்தாங்க. அக்காவுக்கு சண்டே மட்டும் செஸ் சொல்லி தருவாங்க. அதை அப்படியே எனக்கு சொல்லி கொடுத்த அக்காவுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு அதை அப்படியே நான் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நீங்க பிக்கப் பண்ணிட்டு அக்கா வீட்டுல உட்கார வச்சுட்டீங்க. பரவாயில்ல, திறமையான ஆளுங்களா தான் இருக்கிறீங்க. எப்படி முத எங்க கேம் விளையாட போனீங்க வெளிநாட்டுக்கு? ஃபர்ஸ்ட் திருவாரூர்ல அண்டர் 7 ஸ்டேட் விளையாண்டேன். அங்க சாம்பியன் ஆனேன். அப்புறம் அண்டர் 8 ஸ்டேட் சென்னை தாம்பரம் வேலம்மாள் ஸ்கூல்ல விளையாண்டேன். அப்ப எனக்கு வயசு 6 தான். ஆனா அண்டர் 8 ஸ்டேட்ல நான் செகண்ட் வந்தேன். வெரி குட். அப்புறம் நேஷனல் அண்டர் 7 குஜராத் போனேன். அங்க 11 out of 11 எடுத்து நேஷனல் ரெக்கார்ட் பண்ணேன். அப்புறம் நேஷனல் ஸ்கூல்ஸ் ஒடிஷால விளையாண்டேன். அங்கேயும் சாம்பியன் ஆனேன். அப்புறம் ஏசியன் ஸ்கூல் ஸ்ரீலங்கால நடந்துச்சு. அங்க பிளிட்ச், ரேபிட், ஸ்டாண்டர்ட் 3 பீரியட் நடந்துச்சு. பிளிட்ச்ல 7 out of 7, ரேபிட்ல 7 out of 7, ஸ்டாண்டர்ட்ல 9 out of 9, டோட்டலா 23 out of 23 எடுத்து ஏசியன் ரெக்கார்ட் பண்ணேன். வெரி குட், வெரி குட். அப்புறம் துபாயில எழுத முடியாது போல இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா. அப்புறம் துபாய் அப்புறம் ஸ்ரீலங்கால 6 கோல்டு வின் பண்ணேன். வெரி குட். 3 எனக்கு அப்புறம் 3 டீம் அந்த மாதிரி வின் பண்ணேன். அப்புறம் துபாய் அலைன்ல விளையாண்டேன். அங்கேயும் 5 கோல்டு ஒரு சில்வர் வின் பண்ணேன். அப்புறம் இது காமன்வெல்த் மலேசியால விளையாண்டேன். அங்க ஸ்டாண்டர்ட் பிளிட்ச் 2 நடந்துச்சு. அங்கேயும் 2 கோல்டு வின் பண்ணேன். வேர்ல்டு ஜார்ஜியால வேர்ல்டு கேடட் விளையாண்ட ஜார்ஜியால ரேபிட்ல பிரான்ஸ் மெடலும் பிளிட்ச்ல 4th வந்தேன். நம்ம வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் வந்தா நம்ம இந்தியன் நேஷனல் ஆந்தம் அங்க ஒழிக்க விடுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து பொண்ணுதான் வந்தது. அதனால நம்ம இந்தியன் நேஷனல் ஆந்தம் ஒழிக்க விடணும் அப்படின்னு இந்த தடவை போய் அல்பேனியால ரேபிட்ல கோல்டு, பிளிட்ச்ல சில்வரும் வின் பண்ணப்ப கோல்டு வின் பண்ணப்ப நம்ம இந்தியன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நன்றி. அப்ப நீங்க இந்த அளவுக்கு முயற்சி பண்ணது உங்களுடைய நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆசிரியர்கள்? பள்ளிக்கூடம் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. உங்க ஃபேமிலியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? ஃபாதர்ஸ், மதர்ஸ், சிஸ்டர் இன்க்ளூடிங்?
பாப்பா நீங்க இப்ப இந்த சதுரங்க விளையாட்டுல என்னால எங்க கேம் எல்லாம் விளையாண்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்குன்னு நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? எந்தெந்த ஊர்ல என்னென்ன பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஏஷியாஸ் யங்கஸ்ட் WCMனா உமன் கேண்டிடேட் மாஸ்டர். நான் தான் ஏஷியாலே யங்கஸ்டா. வெரி குட். அப்புறம் இது செஸ் ஒலிம்பியாட் மகாபலிபுரத்துல 2022 நடந்தப்ப அங்க போட்ஸ்வானா அந்த போட்ஸ்வானா கண்ட்ரிக்கு ஃபிடே செக்ரட்டரியோட விளையாண்டு நான் ஜெயிச்சேன் ஃப்ரெண்ட்லி கேம்ல. வெரி குட் வெரி குட். அப்ப அது ஒரு வைரல் ஆயிடுச்சு. அண்டர் 9 கேட்டகரியில நான் தான் இந்தியாலேயே 2000 எலோ பாயிண்ட்ஸ் கடந்திருக்கேன். அது ஒரு சாதனை பண்ணிருக்கேன். வெரி குட் வெரி குட், வாழ்த்துக்கள். இப்ப 2000 பாயிண்ட் வரைக்கும் வின் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கம்மா. அப்ப அதனுடைய அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் அதுக்காண்டி தான் ஓபன் வந்து வேர்ல்டு ஃபுல்லா நான் இப்ப விளையாடிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஆமா, டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கீங்க. வெரி குட் வெரி குட். இப்ப நெக்ஸ்ட் ஏப்ரல்ல கிரீஸ் போறீங்க. இப்ப இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு தான் போயிருக்கீங்க. எந்த நாட்டுக்கு போயிருக்கீங்க? ஸ்ரீலங்கா, ஜார்ஜியா, துபாய், செர்பியா, ஹங்கேரி, மலேசியா, அல்பேனியா, அப்புறம் ஹங்கேரி 2 டைம்ஸ் போயிருக்கேன். இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், போர்ச்சுகல், இப்ப குவைத். வெரி குட், வாழ்த்துக்கள். இப்ப இந்த சூழ்நிலையில நீங்க குவைத்துக்கு வந்திருக்கிறீங்க. குவைத்துக்கு வந்து கேம் விளையாண்டுருக்கிறீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இங்க கேம்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு? டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, டோர்னமெண்ட் அந்த கேம் எப்படி இருந்துச்சு? உங்க கூட விளையாண்டவங்க எல்லாம் யாரு? இன்னைக்கு மாஸ்டர்ஸ்ல விளையாண்டேன். இங்க வந்து மாஸ்டர்ஸ் சேலஞ்சர்ஸ் லேடிஸ்னு நடந்துச்சு. மாஸ்டர்ஸ்ல விளையாண்டது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. மாஸ்டர்ஸ்னா அதாவது உங்களோட சீனியர், உங்க பெரிய. ஓகே, அவங்களையும் வின் பண்ணிருக்கீங்க. வின் பண்ண யாரு? லெபனான்காரங்களா? ஜார்டன். அவங்க வந்து 1956 பார்ன். அவங்கள வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதாவது நீங்க இவ்வளவு தூரம் போயிருக்கிறதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் நிச்சயமா ஒரு அரசாங்கத்தோட சப்போர்ட் வேணும் இல்லையா? ஃபேமிலி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஒரு அரசாங்கத்து சம்பந்தமா அரசாங்க ரீதியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம்ல. அப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருக்குதா? எனக்கு உதயநிதி சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஜார்ஜியால வேர்ல்டு கேடட்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணும்போது சாரை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்பதான் பார்த்திருந்தேன். அப்புறம் செகண்ட் டைம் வந்து காமன்வெல்த் போனப்ப சார் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அப்புறம் இப்ப நான் தான் இப்ப 2000 எலோ பாயிண்ட்ஸ் இந்தியாலே யங்கஸ்டா அண்டர் 9 பண்ணிருக்கனால அதுக்கும் சார் இப்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததா உங்களுடைய ஃபியூச்சர் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? எப்படி விளையாடலாம், என்ன கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப 10 வயசுல IM இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆகணும். வெரி குட். வேர்ல்ட் எவர் யங்கஸ்ட் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆகணும் IM. அப்புறம் 11 வயசு இல்ல 12 வயசுல வேர்ல்ட் எவர் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர், அப்புறம் வேர்ல்ட் எவர் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன். வெரி குட், வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமான ஒரு பேட்டி கொடுத்துறீங்க. எதிர்கால உங்களை மாதிரி மற்ற விளையாட்டு துறைகள்ல விளையாண்டுருக்க குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு என்ன நீங்க ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குறீங்க? செஸ் வந்து ஒரு பிரைன் கேம். ஓகே, நான் வந்து எப்போதுமே கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் நல்ல முழுசா அதுல நிறைய ஸ்போர்ட்ஸ் போட்டு நிறைய அதுக்காண்டி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு கேமுக்கு போறேன்னா என் ஆப்போனண்ட் ஏஜ், என் ஆப்போனண்ட் ரேட்டிங்கு, அந்த மாதிரி என் ஆப்போனண்ட் அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்க மாட்டேன். என்னோட போர்டு, நான் என்ன கலரு, அது மட்டும்தான் பார்ப்பேன். அப்புறம் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாவே இருப்பேன். எப்போதுமே இந்த பொசிஷன்ல நம்ம கரெக்டா விளையாடணும், பெஸ்ட் மூவ், அந்த மாதிரியே கான்ஃபிடென்ட்டா எதுல நம்ம இருக்கோமோ அதுல நல்ல ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்தா எல்லாமே நல்லா பண்ணலாம், எல்லாமே சக்சஸ் பண்ணலாம். இந்த சிறு வயசுல இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட், இவ்வளவு பெரிய டார்கெட்டை வச்சு உலகம் பூரா சுத்திட்டு வந்துட்டீங்க. இன்னும் நீங்க லைஃப்ல சக்சஸ் பண்ணணும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். குவைத்துக்கு வரக்கூடிய விஐபிகள் எல்லாம் வச்சு நிறைய விஷயங்களை கேட்டு அவங்க பத்தின செய்திகள்லாம் வெளியில கொண்டு போறோம். அந்த வகையில இன்னைக்கு சர்வானிகா சதுரங்க போட்டியினுடைய வீராங்கனை அவங்கள வந்து இன்னைக்கு பேட்டி எடுத்து எங்களுடைய லட்சியத்தை நோக்கி சேனலை வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறோம். நன்றி. லட்சியத்தை நோக்கிய சேனல்ல உங்களை எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி.
உங்க சேனல் இன்னும் மேலும் வளர வாழ்த்துக்கள். அப்புறம் லட்சியத்தை நோக்கிய சேனல்ல எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.